டேய் என்னடா இவன்? ஜீவா பயமா இருக்கு ஜீவா. ஏன் உள்ள தாப்பால் போட்டிருக்காரு? எதுக்கு ரூமுக்குள்ள போனாரு? தனியாவா இருக்காரு? நீ வேணா யாராவது உள்ள இருக்காங்களான்னு கேளு. ஏய் யாரோட பேசிட்டு இருப்பா? உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போச்சா? டேய் கதவை ஓடுறா. ஐய உடைக்க போறியலா? அம்மாச்சிக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். எங்க என்னங்க பேசுறீங்க? கதவு முக்கியமா மாமா முக்கியமா? ச்சே பேசாம போங்க. ஜீவா நீ கதவு ஓட. நான் அம்மாட்ட பேசுறேன், நீ ஓடுறா. ஓடுறா. ஓட கதவு. ஏங்க ஏ மனோ, ஏங்க கதவு திறயா. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. மதினி எதுக்கு அழுகுறீங்க? நான் பாத்துக்கிறேன், நீங்க யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். மனோ ஒன்றும் கோழ கிடையாது, எதுவும் தப்பாவெல்லாம் நடக்காது. நான் பாத்துக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க. கைய விடு. ஜீவா நான் எந்த தப்பும் பண்ணலடா, இவதான் தாப்பா போட்டுட்டா. ஆமாங்க சத்தியமா சொல்றேன், உள்தாப்பா மட்டும் தாங்க நான் போட்டேன். எனக்கு உடனடியா 5 லட்சம் ரூபா வேணும். $5 லட்சம் ரூபா கொடுக்கலனாத்தான் பெரிய தப்பாயிரும். இப்படி சொல்றாடா, என் மேல என்னடா தப்பு இருக்கு? தள்ளுக்கா. ஜீவா உள்ள போயிட்டியா இல்லையா? ஏதாவது பேசு ஜீவா. ஏலே ஜீவா நீயா பேசி தோலடா. 2 பேரையும் பார்த்து ஜீவா ஷாக் ஆயிருப்பான். அப்ப பேச்சு எப்படி வரும்? வராதே. ஜீவா ஐயோ ஜீவா ஜீவா கதவை தோற ஜீவா. அவர் எப்படி இருக்காரு? ஐயோ கதவை தோறங்க ஜீவா. திரும்பவும் சொல்றேன், உள்ள வேற யாரோ இருக்காங்க. கொஞ்சம் சும்மா இருங்களேன். இருந்தா வெளியே வந்து தானே ஆகணும். வரட்டும் பாத்துக்கலாம். பாரு பாரு. ஜீவா ஜீவா என்னடா பண்றது? ஏய் அறிவு இருக்கா? 5 லட்சம் பணத்துக்காக இப்படிதான் பிளாக்மெயில் பண்ணுவியா? உனக்கு நல்லது பண்ணதுக்கு மனோ வாழ்க்கையை நாசம் பண்ணுவியா? ஜீவா சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க, டைமே இல்ல. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணுங்க. ஆனா 5 லட்சம் ரூபாய் இல்லாம இங்க இருந்து நான் போகவே மாட்டேன், இது சத்தியம். ஏய் பாருடா, இப்படிதான்டா என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இப்ப என்னதான்டா பண்றது? அவ கையை பிடிச்சி இழுக்க விட்டல, அப்ப தெரியலையா? நான் எல்லாரும் விட்டுருக்க வேண்டியதானே? ஐயோ, டேய் டென்ஷன்ல என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலடா ஜீவா. சி நிறுத்து. ஏய்யா, மொத்த குடும்பம் வெளியே நிக்குது, உனக்கு என்னமோ ஏதோன்னு அழுதுட்டு இருக்காங்க. ஆனா நீ இவ கூட போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. தேன அழுகுறாளா? நல்ல பக்கனையா கேடு. ஏய் இந்த பேக்கையும் எடுத்துட்டு சீக்கிரம் போ. ஏறு அகிலா. ஐயோ என்னால முடியாது, போங்க. ஏய் என்னடா ஏற மாட்டேங்கிறா? ஏய் நடிக்கா தன்ன, மரியாதையா கயிறு பிடிச்சி ஏறி போயிடு. சரி ஏமாத்தாம பணம் தருவியா? அப்பதான் மேல சத்தியமா சொல்றேன், யாரு கண்ணிலையும் படாம வெளியே போயிடு. நான் வெளியில தான் இருப்பேன், பணத்தை வாங்கிட்டு தான் போவேன். ப்ளீஸ் போயிடு. தயவு செஞ்சு போ. ஓகே, இப்போ எப்படி ரோப்ல ஏறுறேன்னு மட்டும் பாருங்க. ஐயோ மனோ, யாரோ உள்ள வராங்க. நீ நீ சட்டையை கழட்டு. ஏய் ஏன்டா? நீ எங்க போற? இங்க போ, நீ இங்கே இரு. இங்கே உட்காரு. சத்தமா உட்காரு. சட்டையை புடிக்கும்.
எனக்கு கதவை திறங்க. கத்தி கட்டு. டேய் இரு சொல்றேன். உட்காரு உட்காரு உட்காரியோ. கையை முன்னாடி வை, முன்னாடி. மதினி, இந்த தியானமே சும்மா சொல்லாம பண்றதுதான். சொல்லாம பண்றதா? உனக்கு யார் சொன்னது? அது 2 நாளைக்கு முன்னாடி நானும் மனுவும் தான் ஒரு சாமியாரை பார்த்தோம். ஆனா என்ன பண்றது, மனு அவசரப்பட்டு தனியா தியானத்துல இறங்கிட்டான். ஏண்டி எங்கடி அகிலாவை காணோம்? இங்கதான் மாமா இருந்தா, நான் பார்த்தேன். பார்த்தேனா? இப்ப எப்படி போனா? ஆவி ஆயிட்டாளா? இல்ல இல்ல, இங்கதான் எங்கேயோ இருக்கணும். ஆஹா, தேவி பாண்டி களத்துல இறங்கிட்டாங்க. பிரச்சனை ஆயிரும் போல இருக்கே. என்ன பண்றது? மாமா, என்னத்தா? தயவு செஞ்சு மனு மாமாவை எழுப்புங்க. 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஃப்ராட் தனம் பண்றாங்க. அது என்னன்னு தெரியணும். டே மனோ, டே மனோ, டே மனோ. அப்பா என்னப்பா பண்றீங்க? இவன் வேற. அந்த கொங்கண சித்தர் சாபத்தை வாங்கிறாதீங்க. அப்புறம் எனக்கு என்ன, பூனைக்குட்டி ஆயிருவீங்க. நீங்க எழுப்புங்க எழுப்புங்க, பரவாயில்ல எழுப்புங்க. பூனைக்குட்டியா? யாரு, நானா? ஐயோ, நான் பூனைக்குட்டி ஆனாலும் பரவாயில்ல. தேனு, நீ தண்ணி கொண்டு வா. அவர் மூஞ்சிலேயே ஊத்தணும். ஏய் என்ன ஏய் வேணாம் மீனாட்சி, தியானத்தை முழுசா முடிச்சிருட்டோம். பாதியில நிறுத்த வேண்டாம். கடவுளே, இப்படிலாம் ஒரு தியானமே இல்ல. பொய் சொல்றாங்க தேனு. இதுக்கு மேல விட்டா சிக்கல் தான். ஏதாவது பண்ணணுமே. அத்த மீனாட்சி, சத்த பொறுமையா இருமா. சித்தர் சாபம்னு சொல்றானே, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. மாமா, நீங்களும் இதை நம்புறீங்க? இல்ல, அது இல்லம்மா ஓ, மீனாட்சி. மீனாட்சி, வேற யாராவது உள்ள இருக்காங்களான்னு பாரு. ஏ நீ ஒண்ணு. இந்த அகிலாவை ஏதாவது பண்ணி வெளியே அனுப்பணும். ஐயோ அக்கா, சும்மா தப்பு தப்பா பேசி சாபத்துக்கு ஆளாகாதீங்க. என்ன பண்றான்? அவன் ஏய் ஜீவா, இப்ப எதுக்கு புகை போடுற? புகை போட்டாதான் மனு கண்ணு முடிப்பாரு.